உரைநடையின் அணிநலன்கள். ஆசிரியர் எழில் முதல்வன். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆசிரியர் குறிப்பை வந்து பார்த்துடலாம். ஆசிரியர் குறிப்பில் பாருங்கள். புதிய உரைநடை என்னும் நூலில் உள்ள உரைநடையின் அணிநலன்கள் என்னும் கட்டுரையின் சுருக்கம் இங்கு உரையாடல் வடிவமாக மாற்றி தரப்பட்டுள்ளது. புதிய உரைநடையின் ஆசிரியர் தான் எழில் முதல்வன். இந்த புதிய உரைநடையில் ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் உரைநடையின் அணிநலன்கள் என்னும் ஒரு கட்டுரை சுருக்கம். இதை தான் நமக்கு ஒரு உரையாடல் மாதிரி இந்த லெசனில் வந்து கொடுத்துருக்காங்க. இவரோட இயற்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மா ராமலிங்கம். ஆசிரியர்களோட இயற்பெயர் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. எழில் முதல்வனோட இயற்பெயர் என்னது? மா ராமலிங்கம். இவர் என்ன பணியாற்றியிருக்காருன்னா மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியராக வந்து பணியை தொடங்கியிருக்காரு. குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக தமிழ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியாக இருந்திருக்காரு. குடந்தைனா கும்பகோணம் அரசு ஆண்கள் கல்லூரி அங்கே பணியாற்றியிருக்காரு. அதே மாதிரி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துலேயும் வந்து பணியாற்றியிருக்காரு. மரபு கவிதை, புதுக்கவிதை படைப்பதும் வல்லவர். மரபு கவிதைகள், புதுக்கவிதைகள் எல்லாத்துலேயும் வந்து கைத்தேர்ந்தவராக இருந்திருக்காரு. இவரோட நூல்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய், எல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆனது. புதிய உரைநடையும் அடிஷ்னலாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த புதிய உரைநடைன்றது தான் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கின ஒரு நூல். இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய், இது மூணுமே வந்து இம்பார்ட்டன்ட். அண்ட் புதிய உரைநடையில் இருக்க ஒரு பகுதி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. சிறுமலை அப்படிங்கிற ஊர் சங்க காலத்தில் இருந்தே குறிப்பிடப்பட்டு வந்துட்டுருக்கு இப்போ வரைக்குமே. அந்த சிறுமலைங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. திண்டுக்கல் மாவட்டத்தின் சிறுமலையை சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த பாடலடிகள் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். இதில் சிறுமலை அப்படிங்கிறது வந்து திண்டுக்கல் மாவட்டத்தோட சிறுமலையை வந்து குறிப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா சிலப்பதிகாரம். ஓகே, இப்போ நம்ம லெசனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு கால இயந்திரத்துலேருந்து ஒரு மனிதன் புலவர்கிட்ட பேசுகிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம வந்து கண்டென்ட் ஓரியண்ட்டாக மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். தேவையில்லாததை வந்து விட்டுட்டு நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சங்ககால பாடல்கள் இங்கேருந்து பார்ப்போம். சங்க பாடல்களுக்கு பின் தமிழ் இலக்கியம் அற இலக்கியங்களாகி, காப்பியங்களாகி, சிற்றிலக்கியங்களாகி, சந்த கவிதைகளாகி, புது கவிதைகளாகி இப்போது நவீன கவிதைகளில் வந்து நிற்கிறது. அதாவது சங்ககால பாடல்கள், அந்த சங்ககால பாடல்களுக்கு அப்புறமா புலவர்கள் பலரால் இயற்றப்பட்ட பாடல்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து சங்ககால பாடல்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கப்புறமா வந்து அதிகமான தமிழ் இலக்கிய நூல்கள் வந்து அற இலக்கியங்களாகவும், காப்பியங்களாகவும், சிற்றிலக்கியங்களாகவும், சந்த கவிதை, புது கவிதைன்னு சொல்லி இப்போ நவீன கால கவிதைகள் வரைக்கும் நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது சும்மா நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. இந்த பாக்ஸில் பாருங்கள், தெரியுமா அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் மறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி 1983 எந்த வருஷம்னு பார்த்துக்கோங்க. 1983 செப்டம்பரில் டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் என்னும் தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்தது. டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற அந்த தனியார் நிறுவனம் வந்து ஒரு திருவள்ளுவர் பெயரில் ஒரு ஃபஸ்ட்டு கணினியை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க 1983 வருஷத்தில். இக்கணினியில் முதல் முறையாக தமிழ் மொழியிலேயே விவரங்களை உள்ளீடாக செலுத்தி நமக்கு தேவையான தகவல்களை வெளியீடாக கணினியிலிருந்து பெற முடிந்தது. அந்த டேட்டா இன்புட்ஸை வந்து நம்ம தமிழ்லேயே வந்து கொடுக்க முடிஞ்சது, தமிழ்லேயே பெற முடிஞ்சது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. அதாவது தமிழில் வந்த ஒரு முதல் கணினி அப்படின்னா இந்த திருவள்ளுவர் கணினியை தான் வந்து சொல்லுவாங்க. இந்த கணினி தமிழ், ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளையும் கையாளக்கூடியதாக அமைந்தது. சென்னை தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் எங்கெங்கே ஷேர் பண்ணியிருக்காங்கிறத பாருங்கள். சென்னை தேனாம்பேட்டையில் இருக்க புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமைச் செயலகத்துக்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினியும் திருவள்ளுவரே. இந்த 2 பிளேஸ்க்கும் நடுவில் ஃபைல்ஸ் வந்து ஷேர் பண்ண ஒரு முதல் கணினி, தமிழ் கணினி என்னன்னா திருவள்ளுவரே அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் நேர்வழி கணினியும் திருவள்ளுவரே. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், உவமை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உவமைக்கு எக்ஸாம்பிளாக ஒரு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் இன்னும் உருவு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு. அதனால் இதை நம்ம என்ன சொல்கிறோம்? உவமை அப்படின்னு சொல்கிறோம். வடப்புறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சி மலர் அப்படிங்கிற நூலில் நான் பார்த்த சாரதி வந்து உவமையாக சொல்லியிருக்காரு. அதாவது இது போல் அது இருக்குது, அது போல் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து உவமையில் தான் வரும். அதுக்கு நான் பார்த்த சாரதி அவர்கள் வந்து குறிஞ்சி மலர் அப்படிங்கிற நூலில் வந்து அவர் சொல்லியிருக்க ஒரு எக்ஸாம்பிளை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் தண்டு என்பவரை பற்றி கொடுத்துருக்காங்க. தண்டு என்பவர் உருவகத்துக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றன மாட்டின் அது
உருவகமாகும். உருவகம்னா என்னன்னு சொல்கிறாரு தண்டி. உவமையும் பொருளும், ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளுக்கு வந்து உவமையாக ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அது எது பொருள் எது உவமை அப்படின்னு தெரியாத அளவுக்கு வேற்றுமை ஒளிவித்து வருது அப்படின்னா அதுதான் வந்து உருவகம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். முகநிலவில் வியர்வை முத்துக்கள் துளிர்ந்தன என்று உருவகமாக எழுதுகிறார். முகநிலா, அதாவது முகத்தை வந்து டைரெக்டாக நிலா கூட வந்து கம்பேர் பண்ணுறாங்க இல்லையா, முகத்தை வந்து டைரெக்டாக நிலா கூட கம்பேர் பண்ணுறாங்க, அது போல் இருக்குது அப்படின்னு சொல்ல. இதுதான் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் உவமையும் பொருளும் ஒன்றாக இருக்குது இல்லையா, இதுதான் வந்து உருவகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எந்தெந்த எக்ஸாம்பிள் யார் யார் சொல்லியிருக்காங்கிறத நல்லா பார்த்துக்கணும். களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகை தான் அதற்கு சான்று. இது வந்து யார் சொன்னால் அண்ணா அதை சொல்கிறாரு. அது வெற்றிச்சாறு அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து உருவகம் அப்படின்னு சொல்கிறாங்க. உவம உருபு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு உவமையணி. இப்போ போல அப்படிங்கிறது வந்து டைரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா நம்ம உவமைன்னு சொல்லிடுறோம். அந்த உவமை வந்து மறைஞ்சு வருது, போல போன்ற இது வந்து மறைஞ்சு வருது அப்படின்னா அது வந்து எடுத்துக்காட்டு உவமையணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புறந்தூய்மை நீரா நமையும் அதுபோல் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இங்கே போல அப்படின்ற ஒரு உவம உருவு இருந்திருக்கணும். இருந்துச்சுன்னா தானே நம்மளால் வந்து அது போல் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அது கூட இன்னொன்று வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி கம்பேரிசன் இருக்கிறதுனால இந்த இடத்துல போலங்கிறது வந்து மறைஞ்சு வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அப்போ திருவள்ளுவர் வந்து திருக்குறளில் எடுத்துக்காட்டு உவமையணியை பயன்படுத்தியிருக்காரு. இந்த திருக்குறளில் உவம உருவு இல்லை. இதை நாங்கள் உரைநடையிலும் பயன்படுத்துகிறோம். எடுத்துக்காட்டு உவமையணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் இணை ஒப்புன்னு சொல்கிறோம். இதுவே இணை ஒப்பு அப்படின்னா என்ன, இந்த எடுத்துக்காட்டு உவமையணி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம உரைநடையில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதை என்ன சொல்கிறோம், இணை ஒப்பு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, ஊர்கோடி செக்குத்தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். ஊர்கோடின பிறகுதான் செக்குத்தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது. புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று எழுத்தாளர் வா ராமசாமி மழையும் புயலும் அப்படிங்கிற நூலில் வந்து சொல்லியிருக்காரு. இந்த எக்ஸாம்பிளை சொன்னது யார், வா ராமசாமி மழையும் புயலும். இது வந்து எடுத்துக்காட்டு உவமையணிக்கு தான் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள். அக்ரணை பொருட்களையும் உயர்தினையாக கருதி கற்பனை செய்து எழுதுவோம். அதாவது அக்ரணை பொருட்கள் உயிரில்லாததை உயிர் இருக்கிற மாதிரி கற்பனை செஞ்சு எழுதுறது தான் இங்கே கொடுத்துருக்க ஒரு எக்ஸாம்பிள். ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரணை பொருட்கள் சொல்லின போலவும் கேட்கன போலவும் சொல்லியாங்கு அமையும் என்று எழுதும் திறத்தை குறிப்பிட்டிருக்கிறது. அதாவது சிலப்பதிகாரத்திலிருந்து சில அடிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஞாயிறு திங்கள், அதாவது சூரியன் சந்திரன் எல்லாம் வந்து சொல்கிற மாதிரி பேசுகிற மாதிரிலாம் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அக்ரணை பொருள் தானே, உயிரில்லாதது வந்து அக்ரணை பொருள் தானே வருது. ஸோ அக்ரணை பொருட்கள் உயிரில்லாதது வந்து பேசுகிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கணை, நீங்கள் குறிப்பிட்ட இரண்டையும் என்ன சொல்கிறாங்க, இந்த அக்ரணை பொருள் வந்து பேசுகிற மாதிரி எழுதுகிற மாதிரி சொல்கிற மாதிரி எழுதியிருக்காங்க இல்லையா, அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இலக்கணை அப்படின்னு சொல்கிறாங்க. சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் ஆலமர நிழலில் அமர்வேன் ஆள் என் விழுதைப்பார் அந்த அரசுக்கு இஃது உண்டா என்னும் அரசு கண்ணீர் படும் யான் விழுதின்றி வானுர ஓங்கி நிற்கிறேன் என்னை மக்கள் சுற்றி செல்கிறார்கள் கான் என்னும் வேம்பு என் நிழல் நலஞ்செய்யும் என் பூவின் குணங்களை சொல்கிறேன் வா என்னும் அத்தி நாகை விழா மா வில்வம் முதலிய மரங்கள் விழியாமல் இருக்குமோ சிந்தையில் அவைகளின் நுட்பங்கள் விளங்கும் மலை என்னை அடிக்கடி அழைக்கும் மலை மீது இவர்வேன் ஓரிடத்தில் அமர்வேன் மேலும் கீழும் பார்ப்பேன் சுற்றும் முற்றும் பார்ப்பேன் மனம் அமைதி எய்தும். இது வந்து மரங்கள்லாம் வந்து ஆசிரியர் கூட வந்து பேசுகிற மாதிரி எழுதியிருக்காரு இல்லையா. ஸோ இது வந்து அக்ரணை பொருள்லாம் பேசுகிற மாதிரி எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து இலக்கணையில் வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன பிழை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தடவை வந்து கொஷின் கேட்டிருந்தாங்க. அது லாஸ்ட் லைன்லாம் இருக்கு இல்லையா, மலை மீது இவர்வேன், இதெல்லாம் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. ஸோ மலை மீது ஏறுவேன், மலை மீது இவர்வேன், மலை மீது இறங்குவேன், இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த பேராகிராஃப் வந்து நல்லா வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எங்கள் கால தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் அப்படி எழுதியிருக்காரு. இப்போ எழுதினவர் யார், திருவி கல்யாண சுந்தரனார். சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். மோனையும் எதுகையும் செய்யுளில் வருமாயின் இனிய ஓசை இன்பம் விளையும். மோனையும் எதுகையும் வருதுன்னா எப்படி இருக்கும், ரைமிங்காக இருக்கும், அந்த இனிய ஓசை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென்றல் நசைந்து வரும் தென்தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும். அம்மலையிலே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும் குரவமும் முல்லையும் நறுமணங்கமலும் கோல மாமையில் தோகை விரித்தாடும் தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும் இத்தகைய மலையினின்று விரைந்து வலிந்திறங்கும் வெள்ளருவி வட்டச்சுனையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர்த்திவலைகள் பாலாவிப்போர் பரந்தெழுந்து மஞ்சினோடு
சேர்ந்து கொஞ்சி குழாவும் என்று சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை தமிழின்பம் என்னும் நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இந்த வார்த்தைகள்லாம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை தமிழின்பம் அப்படிங்கிற நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இதில் வந்து எதுகை மோனை இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சான்றா வந்து சொல்கிறாங்க. முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா எதுகை, மோனை. இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது என்னது, எதுகை. இந்த மாதிரி எதுகை மோனையாக அவர் வந்து இதை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சொன்ன கருத்தையே இந்த லைனில் பாருங்கள், சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு. சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்ய வரதராஜனார் தம் நாட்டுப்பற்று என்னும் கட்டுரை தொகுப்பில் வரதராஜனார் வந்து அவரோட நாட்டுப்பற்று அப்படிங்கிற கட்டுரையில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. வாழ்க்கை நடத்துவதற்கு பொருட்கள் பல வேண்டும். அரிசி, காய், கனி முதலியவை வேண்டும். உடை, வீடு முதலியவை வேண்டும். காசும் காகித நோட்டும் வேண்டும். இன்னும் பல வேண்டும். இவற்றையாலும் அறிவும் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் தேவை, அதெல்லாம் தாண்டி அறிவும் தேவை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அதாவது சொன்ன சொல்லையை திரும்ப திரும்ப சொல்லி அழகுரா பயன்படுத்தியிருக்கார் இல்லையா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. நெக்ஸ்ட்டு முரண்பாடு மெய் அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது படிக்கிறதுக்கு வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே வந்து அது முரண்படாத மெய்மை, முரண் கூட சேராது. தப்பாக தெரியல நமக்கு பார்க்கும்போது, ஆனால் அது தப்பு கிடையாது, சரியாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத வந்து முரண்படு மெய்மைன்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றுக்கு தவிர, பயங்கிற ஒரு இதை தவிர வேறு எதுக்கு நம்ம பயப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பயப்படணும்னு சொல்கிறாங்களா இல்லை பயப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த லைன் வந்து நமக்கு புரிகிற வரைக்கும். அதிலே அதுதான் வந்து முரண்படு மெய்மை அப்படின்னு சொல்கிறாங்க. முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதுவார்கள். கலப்பில்லாத பொய், இதை கலப்பில்லாத பொய், முரண்பட்ட சொற்களை வச்சு எழுதுவாங்க, ஆனால் அது கலப்பில்லாத ஒரு பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சொல் முரண் அப்படின்னு சொல்கிறோம். சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவோம். இதனை எதிரினை இசைவு என்கிறோம். அதாவது ஆப்போசிட்டாக நம்ம சொல்கிறதுல வந்து ஒரு அழுத்தம் திருத்தம் வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா எதிரும் புதிருமாக வந்து எழுதுவாங்க, முரண்படக்கூடிய கருத்துக்கள் அமைச்சு எழுதுவாங்க. அதுதான் வந்து எதிரினை இசைவு அப்படின்னு சொல்கிறாங்க. குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புளிச்சையப்பக்காரர்கள் மறுபக்கம், நெளிந்த எலும்புக்கூடுகள் ஒரு பக்கம், பருத்த தொந்திகள் மறுபக்கம், கேடுகெட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோசனம், தோழர்களை சிந்தியுங்கள் என்று தோழர் பா ஜீவானந்தம் வந்து சொல்லியிருக்காரு. இந்த வரிகள் யாருடையதுன்னா பா ஜீவானந்தத்துடையது. அடுத்தது கேள்வியிலே பதில் இருப்பது போல் எழுதுவாங்க. அது வந்து பார்ப்போம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். யார் சொன்னாங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அவர் பெரியார், ஓகேவா. அவர் அப்படிங்கிற இடத்துல வந்து பெரியாரை வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அவர் பேசாத நாள் உண்டோ, குரல் கேட்காத ஊர் உண்டோ, அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா, அவர் பேசாத நாள் உண்டா, குரல் கேட்காத ஊர் உண்டா, அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா, எதை கண்டு அவர் திகைத்தார், எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது. எனவேதான் பெரியாருடைய பெரும் பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பெரியாரை அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இல்லை அப்படி யாரை சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த லைன்ஸில் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளைமேக்ஸ், அதாவது உச்சநிலை. இந்தியா தான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மை தான் என் உண்மை, இந்தியா தான் என் இளமையின் மெத்தை, என் யவனத்தின் நந்தவனம், என் கிழக்காலத்தின் காசி அப்படின்னு யார் சொல்கிறா, பாரதியார். நம் நாட்டை வந்து உயர்த்தி உச்சபட்ச நிலையில் வச்சு பேசுகிறார் இல்லையா, அதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா உச்சநிலை அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். இந்த லெசனில் வந்து இம்பார்ட்டண்டானது எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம். முக்கியமான அந்த ட்விஸ்டடான வார்த்தைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதில் தவறானது எது, இது யார் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க.